ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ரெண்டாவது ஸ்டடி டெக்னிக்கை பார்க்க போகிறோம். அதாவது மைண்ட் மேப்பிங். அதாவது நேரத்தோடு நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், எப்படி SQ3R மெத்தடை பயன்படுத்தி வாசிக்கிறது, ஒரு விஷயத்தை புது விஷயத்தை எப்படி படிச்சுக்கிறதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஒரு விஷயத்தை அப்படி வாசித்து அல்லது படித்த நம்ம விஷயத்தை எப்படி நம்மளோட மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நாம் ஃபஸ்ட்டுக்கு மைண்ட் மேப் அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். முதலாவது மைண்ட் மேப்பிங் அப்படின்றது நம்மளோட மைண்டில் ஒரு டொப்பிக்கை அல்லது ஏதோ ஒரு பாடத்தை நம்மளோட மைண்டில் நமக்கேற்ற மாதிரி வித்தியாசமான கலர்களை பிக்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் நம்மளோட மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மைண்ட் மேப்பிங்கை பண்ணுறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளோட மூளை நம்ம எதிர்பாராத விதமாக நம்மளோட மூளை அதை பற்றி சிந்திக்கிறது மூலமாக நம்மளோட மூளை ரொம்ப வளர்ந்து கொள்ளுது. அடுத்தது என்னன்னு சொன்னால், நம்ம எந்த ஒரு விஷயத்தையோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம படித்தாலும் அது நமக்கு தேவையான நேரத்தில் அதை மீட்டிக்கொள்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ரிசைட்டில் கூட நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது இந்த மைண்ட் மேப்பை நம்ம பயன்படுத்தி எக்ஸாமுக்கு முதல் நாள் நம்ம இதை ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் முதல்ல மைண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல கொப்பியிலையோ ஒரு பேப்பர்லையோ நம்ம அதை முதல்ல எழுதி வச்சுக்கணும். அதாவது அதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். முதலாவது நீங்கள் ஒரு A4 பேப்பர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. A4 பேப்பர் அல்லது உங்களோட கொப்பியை லேண்ட்ஸ்கேப் அமைப்பில் அதை வச்சுக்கோங்க. அதோட சென்டரில் நீங்கள் விரும்புகிற உங்களுடைய தலைப்பை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. இப்போ முதலாவதாக நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கிற முதலாவது பாடத்தை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. அதாவது அணு பற்றி அறிமுகம் அப்படின்ற பாடம் முதலாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அணுன்றதை நீங்கள் நடுவில் மெயின் டாப்பிக்காக நீங்கள் அதை எழுதிக்கணும். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அதில் இருக்கிற கிளைகளை நீங்கள் சப்டாபிக்ஸில் நீங்கள் அதை அந்த மெயின் டாப்பிக்கை சுற்றி நீங்கள் சப்டாபிக்ஸாக எழுதி வச்சுக்கணும். இது உங்களுக்கு என்னென்ன சப்டாபிக் இருக்குன்றது, என்னென்னத்தில் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்தணும், என்னென்ன கேள்விகள் பாஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்றத வச்சு நீங்கள் உங்கள் சப்டாபிக்கை டிஃபைன் பண்ணிக்கணும். அந்த சப்டாபிக் என்னென்ன அப்படின்றத இப்போ உதாரணமாக சொல்லப்போனால், அந்த அணு என்ற பாடத்தில் அணுவை கண்டுபிடிச்சவர்கள் என்ற ஒரு சப்டாபிக் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால், அந்த கண்டுபிடிச்சவர்கள் என்ற சப்டாபிக்கில் நீங்கள் அது யார் யார் கண்டுபிடிச்சாங்க, அது என்னென்ன ஆண்டு கண்டுபிடிச்சப்பட்டது என்னத்தை எழுதி வச்சுக்கலாம். உங்களுடைய அடுத்த சப்டாபிக் அணு கட்டமைப்பு அப்படின்னு சொன்னால், அந்த அணு கட்டமைப்பு எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பிணைப்புகள் இருக்குது, அந்த பிணைப்புகள் நம்ம என்னென்ன வகையாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இன்னொரு சப்டாபிக்கை நீங்கள் உருவாக்கி, இதை மாதிரி பல்வேறுபட்ட சப்டாபிக்குகளை நீங்கள் அதில் உங்களுடைய மைண்ட் மேப்பில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இந்த மைண்ட் மேப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம அடுத்தது விரிவாக பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் இந்த மைண்ட் மேப் பண்ணும்போது உங்களுடைய மெயின் டாபிக் இல்லாமல் சப் டாப்பிக்கில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் வேறு கலரில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் ஒவ்வொரு கலரை நீங்கள் அதை கொடுத்து வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை உங்கள் லெட்டர்ஸில் எழுதுறது மேலும் எவ்வளோ உங்களால் குறிக்க முடியுமோ அவ்வளோ குறிச்சிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மைண்ட் மேப்புக்கு. ஏன்னா மைண்டு எப்போவுமே எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப குறைவு. மைண்டு எப்போ ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்பயுமே ஒரு பிக்சரை பார்க்கும்போது அந்த பிக்சரை நீங்கள் வித்தியாசமான முறையில் கன்வெர்ட் பண்ணும்போது அது உங்கள் மைண்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அந்த டெக்னிக்கை தான் நம்ம இந்த மைண்ட் மேப்பில் கூட அப்ளை பண்ணுறோம். அதாவது ஒரு பிக்சரை நீங்கள் எழுத போகிறீங்க, ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்பவே பிரயோசனமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மைண்ட் மேப்பை பண்ணும்போது எல்லோரும் ஒரு முக்கியமான பிள்ளை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களோட நோட்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே சின்னதாக்கி அவங்களோட மைண்ட் மேப்பில் எழுதி வச்சுக்கிறதா. இப்படி எழுதி வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே கிடைக்கப்படுறதில்லை. ஏன்னா அவங்களுடைய நோட்ஸில் தான் ஏற்கனவே அது எழுதியிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிக்சராக மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி நம்மளோட மைண்ட் மேப்பில் எழுதி வச்சுக்கிறது மூலமாக நம்ம எல்லா விஷயங்களையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற சட்டம் எதுவும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற டைமை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரிசைட் பண்ணும்போது இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் எப்பயுமே 24 மணி நேரத்துக்குள்ளே அதை ஒருக்கா யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 நாளைக்குள்ளே அது ஒருக்கா யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த யோசித்து பார்க்குறதுன்றது ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேகமாக அதை ரீகால் பண்ண முடியுமோ அதை அவ்வளோ வேகமாக ரீகால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் மூளை ரொம்ப வளர்ந்துடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது பற்றி இன்னும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க.